அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும், இது பற்றின முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கன்னி ராசியில் உள்ள புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரருமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி அது எல்லாமே உங்களை விட்டு நீங்கள் புதன் கிழமையில் நாராயணன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதிவிடவும் செய்யுங்க. நாராயணின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் நிலைத்து நிற்கவும், உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் விலகி செல்வநிலை மேலோங்கி வளரவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நாராயணனை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ராசிக்குரிய கடவுளுமே நாராயணன் தான். புதனும் நாராயணும் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரருக்குமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கிரகநிலைகளின் மூலம் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயத்தில் எல்லாமே நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு குணம் இருக்குதுங்க. அப்படி இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கான ஆளுமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்க புதன் பகவானின் தாக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எப்பவுமே அறிவு திறனில் பிரகாசமானவங்களா திகழ்வீங்க. புதன் கிரகம் மற்ற கிரகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இளவரசர் அப்படின்னு சொல்லப்படும். கன்னி ராசியை இந்த கிரகம் ஆளும் பொழுது எப்பொழுதுமே நீங்கள் அறிவில் நல்லா சிறந்தவங்களா இருப்பீங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவுறது ரொம்பவுமே பிடிச்ச விஷயமா இருக்கும். தூய்மையை நீங்கள் ரொம்பவும் விரும்புவீங்க. சுத்தமாக இருக்கிற இடம் தான் உங்களுக்கு பிடிக்கும். அதே போல் இந்த புத்தகத்தை வாசிக்கிறதும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். இயற்கையோடு நேரத்தை செலவிட உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். எப்போதுமே மற்றவங்க கிட்ட அர்த்தமுள்ள விவாதம் மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. தேவையில்லாத விவாதம் செய்யவும் மாட்டீங்க. மற்றவங்க ஏதாவது தேவையில்லாத விஷயம் பேசிகிட்டு இருந்தாலுமே அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. கன்னிராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் நேர்மைக்கு பெயர் பெற்றவங்களாக கருதப்படுறாங்க. மிகுந்த பொறுப்போடு நீங்கள் இருப்பீங்க. இதன் மூலம் உங்களோட தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கடின உழைப்பாளிகளாகவும் நேர்மையாகவும் திகழ்வதால் வேலையில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு முயற்சி இருக்கும். உங்களோட முயற்சிகள் எல்லாமே முழுமையாக நிறைவேறணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, குடும்பம், நிதிநிலை, உத்தியோகம், அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம், இந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு இந்த கிரகநிலைகளின் மூலம் ஏற்படும் மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான விதத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் தொழில் செய்யும் கன்னிராசி அன்பர்களாக இருந்தீங்களா, உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலுமே நீங்கள் சில தடைகளை சந்திச்சிடுற மாதிரியே தான் இருக்கும். இந்த தடைகள் எல்லாமே உங்களோட தைரியத்தால் உடைத்தெறியக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அனுகூலமான மாதமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஊதிய உயர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் புதுமையான யோசனையை சக பணியாளர்களுமே ஏற்றுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது உங்களோட நிறுவனத்தின் மேம்பாட்டிற்குமே உதவிகரம் தரும் வகையில் அமையும். இருந்தாலுமே இந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுகிறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் சற்று எச்சரிக்கையோடும் கவனமாகவும் செயல்படணும். புதிய தொழில் தொடங்க இது ஒரு ஏற்ற மாதமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் செய்கிறவங்க இந்த மாதம் பொறுமையாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். காதலர்கள் இந்த மாதம் சில சவால்களை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. உங்களோட துணையிடம் நீங்கள் பொறுமையை காக்கிறது நல்லதாக இருக்கும். கணவன் மனைவி உறவுக்குள்ள 3ஆம் நபரின் தலையீட்டால் சில பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதன் காரணமாக சில சவால்களையுமே நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். அதனால் சின்ன சின்ன தகராறுகள் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே
கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, காதலை பொறுத்த வரைக்கும் காதலர்கள் இந்த மாதம் உங்களோட உறவில் சில கடினமான தருணத்தை சந்திக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். உங்களோட உறவு குறித்த விவகாரங்களை மற்றவங்களோட தலையீட்டை அனுமதிக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். கணவன் மனைவி உறவுலையுமே சில சிரமங்கள் இருக்கும், அதனால கவனமாக இருங்க. உங்களோட துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அவ்வப்போது தோன்றலாம். உங்களோட முடிவுகளில் 3ஆம் தரப்பினரை கலந்து ஆலோசிக்கிறத நீங்கள் இந்த மாதம் கட்டாயம் தவிர்க்கணும். வயதான குடும்ப உறுப்பினரோடு உங்களோட தொடர்பு வலுவாகவும் சாதகமாகவும் இருக்கும். உங்களோட குழந்தைகளுக்கான உங்களோட உறவு முறை அசாதாரணமாக தாங்க இருக்கும். இந்த மாதம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது சீராகவும் ஏற்றமுடனும் காணப்படும். நெருங்கிய உறவினர்களின் நிதி உதவி உங்களோட நிதி வளர்ச்சிக்கு சாதகமாக பங்களிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் முதலீடு செய்ய நினைச்சிங்கன்னா உங்களோட திட்டங்களை முன்னோக்கி நகர்த்துவதற்கான சரியான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்கள் விழிப்போடு இருக்கிறது நல்லதாக இருக்கும். பெரிய பங்கு முதலீடுகளை தவிர்க்கிறது சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் உங்களோட உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட செயல்திறனுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். சில சவால்கள் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். சவால்களை எல்லாமே உங்களோட தன்னம்பிக்கையால் முறியடித்து காட்ட போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஊதிய உயர்வை கூட எதிர்பார்க்கலாம். நிறுவனத்தின் மேம்பாட்டிற்காக நீங்கள் பாடுபட போகிறீங்க. அதற்காக சக பணியாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களோட நோக்கங்களை விரைவில் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்தின் பாராட்டையுமே நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஊடகம் மற்றும் சினிமா துறைகளில் இருக்கிறவங்களுக்கு தங்களோட கடின உழைப்பின் பலனை அனுபவிக்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற மாதிரியா இருக்கும். ஏன்னா வெற்றிக்கு சிறிது காலம் ஆகலாம். அதனால தான் உற்பத்தி துறையில் உள்ள கன்னிராசி அன்பர்களுக்கு மேல் அதிகாரிகளை கையாளும் பொழுது அமைதியான அணுகுமுறையை கடைபிடிக்கிறது நல்லதாக இருக்கும். அவங்க கிட்ட பேசும் பொழுதுமே ஏதாவது வாக்குவாதம் எழற மாதிரி இருந்தால் அந்த பேச்சுவார்த்தையை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். கலந்துரையாடலின் போது மோதல்கள் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. சட்ட வல்லுநர்கள் வாடிக்கையாளர்கிட்ட இருந்து அங்கீகாரத்தை பெறுவது அப்படிங்கிறது சவாலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க தகுதியான அங்கீகாரத்தை பெறுவதற்கு பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். சுகாதாரத்துறையில் உள்ள கன்னிராசி அன்பர்களுக்கு அங்கீகாரத்தை பெற கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சாதனைகளை அனுபவிக்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களோட சாதனை எல்லாராலையும் பாராட்டப்படும். கொஞ்சம் மெதுவாக தாங்க. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஈடுபட்டுள்ள கன்னிராசி அன்பர்களுக்கு தங்களோட புதுமையான முயற்சிகளுக்கு கணிசமான அங்கீகாரத்தை நீங்கள் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது பெரிதும் மதிக்கப்படும். இந்த மாதம் தொழில் தொடங்கும் எண்ணத்தில் இருக்கிறவங்க ஆரம்ப முதலீடுகளில் குறைவாக கொண்டு கவனமாக செயல்பட்டால் நல்லது. இந்த அணுகுமுறை உங்களோட நிதி அபாயங்களை திறம்பட நிர்வகிக்க உதவியாக இருக்கும். ஏற்கனவே சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு வர கன்னிராசி அன்பர்கள் பணம் வசூலிப்பதில் இருந்த தாமதம் விலகும். பணப்புழக்கத்தில் சில தடைகள் வரலாம். அப்படிங்கிறதுனால நீங்கள் சமாளித்து முன்னேறக்கூடிய நிலைமைக்கு இருப்பீங்க. ஆனாலும் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் மேற்கொள்வதை தவிர்க்கிறது நல்லது. மற்றவங்க கூட நெருக்கமாக ஒத்துழைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல் மற்றும் தவறான தகவல் தொடர்பு காரணமாக இந்த முன்னெச்சரிக்கை உங்களுக்கு சொல்லப்படுது, கவனமாக இருக்க சொல்லி. சுயதீனமான முயற்சிகளில் கவனம் செலுத்துறதன் மூலம் கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் நிலையான மற்றும் சமாளிக்கக்கூடிய வணிக சூழ்நிலையை உங்களால் வளர்த்து கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும். நேர்மையான அறிகுறிகள் இருக்கும். உங்களோட உடல் மற்றும் மனநிலை சீராக இருக்கும். நீங்கள் வலுவாக உணரக்கூடிய நேரம் இது. இந்த மாதம் அதிக அளவிலான உடல் உபாதைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒட்டுமொத்த உடல் நலமுமே சிறப்பாக இருக்கும். நீங்கள் அன்றாட பணிகளில் ஆற்றலோடு செயல்படுவீங்க. உணர்ச்சி ரீதியாக நீங்கள் சமநிலையாகவும் நம்பிக்கையோடையும் உணர போகிறீங்க. மன அழுத்தம் குறைவாக இருக்கும். அது உங்களோட சவால்களை நீங்கள் சமாளிப்பதற்கு எளிதாக அமையும். நேர்மறையான சமூக தொடர்புகள் உங்களோட அமைதியான மனநிலைமையை அதிகரிக்கும். உறவுகள் செழித்து உங்கள் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியுமே சிறப்பாக இருக்கும்.
மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்லூரி மாணவர்கள் தங்களோட இலக்குகளை அடைவதில் சில சிரமத்தை சந்திக்கிற மாதிரி இருக்குது. வெளிநாட்டில் உயர்கல்வியை தொடரும்னு நினச்சவங்களுக்கு இந்த காலக்கெடு விசா அனுமதிகளை பெறுவதற்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். அதே சமயம் தற்போது முதுகலை படிப்பில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் சிறந்த கல்வி முடிவுகளை எடுப்பதற்காகவும் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஈடுபடும் நபர்கள் தங்களோட ஆய்வறிக்கை ஒப்புதலை பெற இந்த மாதம் உகந்த ஒரு மாதமாக அமைய போகுது. கல்வியில் சிறந்து விளங்க ஒரு சிறப்பான வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன கன்னிராசி என்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.